யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. அண்ணாவின் நினைவு நாளையொட்டி எம்ஜிஆர் அண்ணா அவர்கள் இருவருக்கும் சம்பந்தமான ஒரு உறவு ஒரு மாபெரும் சபையில் வெளிப்பட்டது. அந்த செய்தியைத்தான் இன்றைக்கு காணொளியாக நான் பதிவு செய்ய போகிறேன் தோழர்களே. ஆனால் இந்த செய்தி வயது முதிர்ந்தவர்களுக்கும் அரசியலில் ஆழ்ந்த அனுபவமும் அறிவும் உள்ளவர்களுக்கு தெரிந்து இருக்கலாம். ஆனால் மேக்சிமம் இது தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்லுகிற போது உங்களுக்கு நினைவுகள் வரலாம். ஆனால் இந்த செய்தி என்பது அரசியலில் ஈடுபட விரும்புபவர்களுக்கு, எதிர்கால சந்ததியினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியாகவும், ஒரு முற்போக்கு சிந்தனைகளுக்காகவும், ஒரு தாராளத்தன்மையோடு பொதுப்பணியை ஏற்று செய்வதற்காகவும் இது உதவும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை தோழர்கள். அப்படி என்ன நடந்ததுன்பா? இந்தியா முழுவதும் சுதந்திரத்திற்கு பிறகு நடந்த தேர்தல்களில் பல விஷயங்கள் நடந்தது. காங்கிரஸ் மட்டுமே தனித்தன்மையோடு இருந்தது. அன்றைய நேரத்தில் ரஷ்ய தாக்கத்தின் விளைவுகளால் ஏற்பட்ட, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தாக்கத்தால் ஏற்பட்ட விளைவுகளில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடிச்சது. ஆனால் ஒரு மாநில கட்சி, தனிநாடு கேட்ட ஒரு கட்சி ஆட்சியை பிடித்தது என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் நடந்தது. அந்த சாதனையை செய்து காட்டியவர் பேரறிஞர் அண்ணா. அவருக்கு எல்லா விதங்களிலும் துணையாக இருந்த பல்வேறு தலைவர்கள், நூற்றுக்கணக்கான சாதாரண மக்களை தலைவர்களாக மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. சாதாரண மக்களெல்லாம் தலைவர்களாக மாற்றினார், சிந்தனையாளர்களாக மாற்றினார், எழுத்தாளர்களாக மாற்றினார், பேச்சாளர்களாக மாற்றினார். தன்னை போல் அனைவரும் வர வேண்டும் என்று ஒரு தாயை காட்டிலும் பரிவை கொடுத்த ஒரு மாபெரும் தலைவன் என்பதை எதிரி கூட மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட தலைவனுக்கு நடந்த, அவர் மீது ஒரு சேற்றினை இறைப்பதற்காக முயற்சி செஞ்ச ஒரு கும்பலுக்கு அண்ணா அவர் சொன்ன பதில் இருக்கு இல்லையா, எம்ஜிஆர் அவர் செஞ்ச பதில் இருக்குல்ல, அது இந்த வார்த்தையை சொல்லுகிறவர்கள் தவறாக எடுத்துக்கிடாதீங்க, ஒரு செருப்படியைப் போல அது இருந்தது. அதுதான், பசுமாட்டிலிருந்து பால் தான் வரும். அதாவது பசுமாடுன்னு கூட இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடாது. ஆசிரியர் திராவிடர் கழகம் பெரியார் இயக்கத்தில் இப்போ கூட எருவ மாட்டுக்கு நடத்துனாங்க. அதில் முழு உடன்பாடு உண்ட கருத்தில் சொல்கிறேன். மாடிடம், பெண் மாடுகளிலிருந்து பால் தான் வரும். நீங்கள் ஒரு தாயிடமிருந்து, ஒரு தூய்மையான தாய்ப்பாலை போல பரிசுத்தமான ஒரு மனிதர்களிடமிருந்து நல்ல சிந்தனைகள் மட்டும்தான் இருக்குங்கிறதுக்கு தான் இந்த செய்தியை அவர் காட்டினார். எப்படி? சட்டமன்றத்துக்கு அண்ணா புருக்லின் மருத்துவமனையிலேருந்து, அமெரிக்க மருத்துவமனையிலேருந்து திரும்பி ட்ரீட்மெண்ட் முடித்து வந்துட்டாங்க. பல்வேறு இடையூறுகளுக்கு பிறகு உடல் உபாதை தாங்க முடியாத ஒரு சூழலில் சட்டமன்ற நடவடிக்கைகளில் அவர் முழுக்க ஈடுபடுறார். டாக்டர்கள் எல்லாரும் தடுக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் வருவாரா மாட்டாராங்கிற ஒரு கேள்வி பெரிய பிரச்சனையாக இருக்கிற நேரத்தில் தன் உடல் வலியை, அதாவது தொண்டைக்குழியில் புற்றுநோய், அவருக்கு போயிலை மீன்ஸ் வெத்தலை பாக்கு போடுவார். அந்த இது அவருக்கு எப்பக்கூடிய பழக்கம். அதுபோக இந்த இன்பத் தமிழ் நாட்டிற்கு 5 பேரிடமும் 50 பேரிடமும் 5000 பேரிடமும் பேசுகிற ஒரே தொனி இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி அந்த நோயும். அப்போ நீங்கள் சட்டசபைக்குள்ளே போயிட்டுனா நீங்கள் பேசணும், பதில் சொல்லணும். அண்ணாவால் அப்படி இருக்க முடியாது. அப்படித்தான் கலைவாணர் நிகழ்ச்சிக்கு அவர் போனார். இந்த உயிர் இருந்தால் என்ன, போனால் என்னன்னு சொன்னார். அதே மாதிரி தான் தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கும்போது அதுக்கு முன்னால் அதற்கு நான் செல்லவில்லை என்று சொன்னால் நான் செத்தால்தான் என்னன்னு கேள்வி கேட்டார் அண்ணா. அப்பேற்பட்ட தலைவரை பார்த்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் கேலி செய்வதைப் போல ஒரு கேள்வி கேட்டாங்க. அண்ணாதுரை அவர்களே, நீங்கள் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க, அந்த செலவெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா, இல்லை தமிழ்நாடு முதலமைச்சராக வந்துட்டீங்க இல்லையா, இப்போது இந்த அரசு உங்களுக்கு செஞ்சுக்கிட்டீங்களா, இந்த காசை நீங்கள் கவர்மெண்ட் காசில் எடுத்துக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி கடந்த ஒரு பயங்கர ஒரு கோபம் உருவாகிற ஒரு சூழல். எல்லோரும் கண்டிக்கிற நேரத்தில் அண்ணா எழுந்திரிச்சு கையை தூக்கிட்டு அந்த மேடையை அப்படியே, சட்டமன்றத்தை அப்படியே சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துட்டு இந்த கேள்விக்கு நாளைக்கு நான் பதில் சொல்லட்டுமான்னு கேட்குறாரு. சரி சொல்லுங்கன்ட்டு விட்டுட்டாங்க. நடவடிக்கை முடிந்தது, பல்வேறு செய்திகள் விடிந்தது, பொழுது புலர்ந்தது. மீண்டும் சட்டமன்றத்துக்குள்ளே அண்ணா வந்துட்டார். அப்போது கேள்வி நேரம் இருக்குது. அதே அனந்த நாயகி பெண் உறுப்பினர், எப்பயுமே
உள்ளே உட்காந்துக்கிடுவாங்க. அந்நேரம் இருந்த தலைவர்கள்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா அந்நேரம் காமராஜரும் உள்ளே இருந்தார். காமராஜர் நினைத்திருந்தால், நான் அந்த இடத்துல சொல்கிறேன், மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தாங்க, முன்னாள் முதலமைச்சர்கள், பக்தவச்சல உட்பட மற்ற மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் நினைத்திருந்தால் இந்த கேள்வியை புறந்தள்ளி இருக்கலாம், கேட்டிருக்கலாம் இல்லையா? மறுநாளும் அந்த அனந்த நாயகி காங்கிரஸ் பெண் உறுப்பினர் கேட்குற போது அண்ணா எந்திக்கிறாரு, நான் நேற்றைக்கே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன், ஆனால் நான் சொல்லலை. ஏன் தெரியுமா? எனக்கு உண்டான மருத்துவ செலவு 1,25,000 ரூபாய் பணத்தை நான் கட்டலை. அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறேன். நான் கட்டலை, எனக்கு அவ்வளோ வசதி இல்லை. தமிழ்நாடு அரசாங்கமும் கட்டவில்லை. நான் அரசிடமிருந்து பணம் எடுப்பவன் இல்லை, எனக்கு அது அவசியமும் இல்லை. ஆனால் இதோ இருக்கிறாரே என் தம்பி ராமச்சந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன், எனக்கு உண்டான முழு செலவையும் செய்து முடித்தவன் என் தம்பி எம்ஜி ராமச்சந்திரன் தான். அந்த இடத்தில் அமர்ந்து இருக்கிறார் இல்லையா, அவர்தான் என்று கை நீட்டினார். சட்டமன்றத்துக்கு அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே இருந்தது. ஏன்னா தெரியாது, ஏன்னா எம்ஜிஆர்னா உதவி செய்வார், பணம் கொடுப்பார், வெளியில் பேப்பர் நியூஸ் வரும், இது வரும். எந்த செய்தியும் வெளியில்லை. மருத்துவமனைக்கு, போக்குவரத்து செலவுக்கு, டேப்லெட்ஸ் மாத்திரைகளுக்கு எல்லாவற்றுக்கும் செலவழித்த தொகை பில் இந்த இருக்குது. நான் எந்த காசும் தொடவில்லை. இதைத்தானே அனந்தநாயகி விரும்பினார். எம்ஜிஆர் தான் இந்த செலவை செய்தார் என்று சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார். ஏனால் எம்ஜிஆர் அவர்கள் என்னிடம் சொல்லியிருந்தது, என் தம்பி என்னிடம் சொல்லியிருந்தது, யாரிடமும் இது வெளியே தெரியக்கூடாது என்பது தான். இதில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அப்படியே ஸ்டன் ஆனாங்க. என்னென்னா, எம்ஜிஆர்னா உதவி செய்கிறதுன்னா அவர் விளம்பரத்துக்கு செய்வாங்க. விளம்பரத்துக்கு அப்படி உதவி செய்கிறது, காலமெல்லாம் செஞ்சது, தான் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாமா ஒருத்தனுக்கு வெளியில் செத்த பிறகுமா எழுதி வைப்பாங்க? பழி சொல்ல வேண்டுமென்றால் ஒருவரை எப்படி வேண்டாலும் சொல்ல முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த செய்தி. எம்ஜிஆர் அவர்கள் செய்த உதவிங்கிறது தெரிஞ்சது இப்படித்தான். ஒரு செய்திகள் பேசுவாங்க. சமீபத்தில் நான் ஒரு செய்தி பார்த்தேன், அதை இந்த இடத்துல நான் சொல்கிறேன். எனக்கு நண்பர், திரைத்துறையில் இருக்கக்கூடியவர், சிறந்த இயக்குனர் என்று பட்டம் பெற்றவர், யார்? கலைஞர் கையால் விருது வாங்கினவர், வண்ணத்துப்பூச்சி என்கின்ற படத்தை இயக்கியவர், சிறந்த சொற்பொழிவாளர், எழுத்தாளர், இன்னைக்கு வரைக்கும் கல்லூரி மேடைகளில் எல்லாம் பேசிக்கொண்டிருப்பவர் தான் மதிப்புமிக்க முன்னாள் இயக்குனர். இன்றும் திரைப்படத்திற்கு கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ளக்கூடிய ராசி அழகப்பன் என்பவர். நீங்கள் தொலைக்காட்சியில் எல்லாம் பார்க்கலாம். அவர் பெர்மிஷன் இல்லாமலே இந்த செய்தியை நான் சொல்கிறேன். எனக்கு சொன்ன செய்தி அது. வெளிப்படையாக நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அவர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம், காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, சென்னை டி நகரில் ஒரு காஃபி ஷாப்பில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கலந்துரையாடலில் இந்த செய்தி எனக்கு வந்தது. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கலாம். இன்றைக்கும் இப்போ கூட நான் அந்த பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் கூட அவர் உரையாடலில் நேரம் இருக்கலாம். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அம்மா அப்பா கஷ்டமான ஒரு சூழல், எம்ஜிஆர்கிட்ட கேட்டால் பணம் கொடுப்பாரு, ஏதோ உதவி செய்யணும், பேப்பரில் எதையோ ஒரு செய்திகளை பார்த்துருக்குறாங்க. அவர் யாருக்குன்னு தெரியாமல் ஒரு அஞ்சல் அட்டை, ஒரு கடித கார்டை வாங்கி இந்த மாதிரி முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு எழுதி, எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், என் ஸ்கூலுக்கு எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதி இல்லைனால எனக்கு ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் போட்டார். அந்த கடிதம் சேர்ந்த 3வது நாள் அவர் கைக்கு அந்த கல்லூரியில் அவர் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு உண்டான ஃபீஸ் அன்னைக்கு 15 ரூபாயா, அன்னைக்கு 15 ரூபா. அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு உண்டான பணத்தை மணி ஆர்டரு பணம் கட்டியதோடு மட்டும் அல்ல, அந்த கல்லூரிக்கும் சென்று அவங்களுக்கு உண்டான அந்த வேலையை செஞ்சு கொடுத்தது. இன்னைக்கு ராசி அழகப்பனாக அவர்களாக இருக்கலாம், இன்னைக்கு முகம் தெரிந்த தமிழர்களுக்கு தெரிந்த ஆளாக இருக்கலாம், கமலஹாசனின் நெருங்கிய சகாக்களில் ஒருவராக இருக்கலாம். கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது அதை துவக்க விழாவில் பேசினவரே அவர் தான், அதை எல்லாத்தையும் தொகுப்புரை கொடுத்தவரே அவர் தான். அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தால் இன்றைக்கி இருக்கலாம். ஆனால் அன்று ஒரு சாதாரண நெசவாளி தொழிலாளி அவர்.
தாய் தந்தை சாதாரண நெசவு தொழில். அவர் எழுதியிருக்காருங்க. ஒரு எழுதின உடனே அந்த கடிதத்துக்கு படிப்பதற்கு பணத்தையும் அனுப்பி, இவருக்கு மணி ஆர்டரும் பணத்தையும் அனுப்பி, பாய்ஸ்க்கு இதில் இருந்து ராமாவரம் தோட்டத்திலிருந்து பணத்தை அனுப்பினார். அவர் சொல்லி கேட்டவன் நான். இப்போயும் இருக்கிறாங்க. முகம் தெரியாத மனிதர்கள் அவர் என்ன பதிவு போட்டிருக்கோ செஞ்சுருக்கிறாங்க எப்படின்னு எத்தனையோ பேர் அவருக்கு உதவுவது என்பது அவர் இயல்புல இருந்தது. ஒரு மனிதனுக்கு தண்ணீர் குடிப்பது எப்படி இயல்போ, ஒரு மனிதனுக்கு பசி எப்படி இயல்போ, ஒரு மனிதனுக்கு உடை எப்படி அவசியமோ, அதை போல் தன்னுடைய பழக்க வழக்கத்தையும் எம்ஜிஆர் வைத்து கொண்டார். அதனால் தான் நேசித்த தலைவனுக்கு, அவர் ஒன்றும் கட்சி ஆரம்பிப்பார், தலைவர் ஆரம்பிப்பார்லாம் நினைக்கல. அப்படி இருக்கிற சூழலிலேயே அவர் உதவி செய்தார், பணம் கொடுத்தார், அண்ணாவுக்கே மெடிக்கல் செய்தார் என்ற நல்ல செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.